வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கற வீடியோ பின்பார். இந்த பின்பார் பற்றி ரெகுலராக எனக்கு மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. யூடியூப், வாட்ஸ்அப், டெலகிராமில் இதை பற்றி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி இதை வச்சு நிறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பின்பாருடைய பேசிக் வீடியோ தான் இது. பட் பின்பார் பற்றி நீங்கள் படிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நிறைய கேண்டில்ஸோடைய அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்ஸ்லாம் நிறையாக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் இந்த பின்பார் ஓரளவு நமக்கு மிகப்பெரிய யூஸாக இருக்கும். ஓகே, முதல்ல நம்ம உள்ளே போய் பேசிக்காக ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய காமனான ஒரு 3 ஸ்டேஜஸ், அதாவது சமநிலை பகுதிகள், ஈக்குலிபிரியம் ஸ்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா இந்த டைம் அண்ட் ப்ரைஸ், இது ரெண்டுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தாங்க இருக்கும், பிரிக்கவே முடியாது. ஓகேங்களா? ஒரு டைம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டியது டைம் ஃப்ரேமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எந்த டைம் ஃப்ரேமில் விழுகும் பொழுது இதோடைய ப்ரெஷர் வீரியம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது முதல் கால்குலேஷன். இது பின்பாருக்கு மட்டும் இல்லை, கேண்டில் பேட்டர்ன்ஸ் நீங்கள் எது ஃபாலோ பண்ணிங்கனாலும் இதுதான். ரெண்டாவது ப்ரைஸ். இப்போ ஒரு கீ லெவல் ப்ரைஸஸ் சொல்லி நிறையாக்கு இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் இடம், எக்ஸாம்பிளாக ஒரு சப்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு கீ லெவல் லைன், அந்த இடத்துல வரக்கூடிய அந்த ப்ரைஸை தொட்டோ அல்ல பாட்டமில் கரெக்டாக டச் பண்ணியோ இல்லை அது மேலே விழுந்தோ அதுக்கு கீழே ரெடியாக ஒரு பின்பார் கிடைத்தாலோ இந்த இடம் ரொம்ப வேல்யூவான இடமாக இருக்கும். அந்த இடத்துல உழுகக்கூடிய பேட்டர்ன் மிகப்பெரிய சப்போர்ட்டோ அல்லது ரெசிஸ்டன்ஸாகவோ உருவாகும். அது பின்னாடி வரக்கூடிய ப்ராசஸ், பின்னாடி வரக்கூடிய ஸ்விங்ஸில் கூட அது வேலை செய்யும். ஸோ இது இந்த டைம் அண்ட் ப்ரைஸை வச்சு தாங்க மெயின் தீம். கேன் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும், இந்த டைம் அண்ட் ப்ரைஸ் ரிலேஷன்ஷிப் வச்சு தான் அவங்கனால கேன் கால்குலேஷன் பண்ணவே முடியும். பட் நம்ம கேன் உடைய அந்த டேபிள் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். பட் அதுவுமே சைக்கிள் பொறுத்து தான் இருக்கும். சைக்கிள் டைம் பொறுத்து தான் வரும். அது இன்டைரக்டாக நமக்கு சொல்லக்கூடியது டைம் அண்ட் ப்ரைஸ். இந்த ப்ரைஸில் இந்த டைமில் விழுகக்கூடிய இடத்துல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுங்கிறது கேனோடைய ஸ்டடி. அதே தான் கேண்டிலுக்குமே. எந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, அது என்ன ப்ரைஸ் லெவல்லையோ அல்லது ஒரு டைம் ஃப்ரேம்லேயோ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதோ அந்த இடத்துல அந்த பேட்டர்ன் ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் நடக்கும். ஓகே, இப்போ இந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது இந்த பின்பார் பொறுத்த வரைக்கும் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பொறுத்த எல்லா பேட்டர்னுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேர், எந்த இடத்தில் அந்த ப்ரைஸ் அந்த பேட்டர்ன் லொக்கேட் ஆகுதோ அங்கே தான் வேலை செய்யும், மற்ற இடத்துல வேலை செய்யாது. கரெக்டுங்களா? ஸோ இந்த லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய தியரி. எந்த இடத்துல விழுகணும், அந்த இடத்துல எதிர்பார்த்த இடத்துலையே விழுந்தால் அது மிகப்பெரிய இடத்துல இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபிலிம் பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்த்துட்ருக்கீங்க, இந்த இடத்துல உங்களை இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி சில சீன்ஸ் வரும் பொழுது அந்த படம் பிடிக்காமல் போயிடும். ரொம்ப தேவையில்லாத சாங்ஸ் இருக்குப்பா, அதை ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போரிங் ஆகிடும். அந்த மாதிரி தான் இந்த பின்பார் பல இடங்களில் ஃபார்ம் ஆனாலும் அது எல்லாமே ட்ராப்பிங்லாம் இருக்குமே தவிர எந்த இடத்துல கிடைக்கணுமோ அந்த இடத்த மட்டுமே நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த பின்பார் ஒரு சக்ஸஸ் பின்பாராக மாறும். ஓகே, முதல்ல பின்பார் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இது ஒரு ஹேமர் மாதிரியே இருக்கக்கூடிய பின்பார் தான். ஹேமரும் பின்பாரும் வேறு கிடையாது, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகேங்களா? இந்த கருப்பு லைன் ரெண்டுமே நீங்கள் ஷேடோ சொல்லலாம், டைல் சொல்லலாம், விக் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஒரு ப்ரைஸ் ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆனால் இது புல்லிஷ். ஓகேங்களா? ஹை 2 கேண்டிலுக்கும் மாறாது, அதே மாதிரி லோவும் 2 கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கும் மாறாது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற இந்த கண்டென்ட் தான் ரியல் பாடி பையஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் இருந்தால் அது பேரிஷ் பின்பார். ஓகேங்களா? இப்போ இதில் ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். நம்ம எந்த பின்பார் புல்லிஷ் பின்பார்னு சொல்கிறது, எந்த பின்பார் பேரிஷ் பின்பார், ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே பேரிஷ் பின்பார் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லக்கூடாதுங்க. இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ஷேடோ. இந்த ஷேடோஸ் கீழ் நோக்கி
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய இந்த ஷேடோ தான் இந்த இடத்துல முக்கியமே தவிர வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல டெயில் வருதுங்க, மேலே நோஸ் இருக்குது அல்லது பெரிய ஒரு ஷேடோவாகவே இருக்குது, இந்த இடத்துல எதுவுமே இல்லை, ஷேவ்டாக இருக்குது அப்படின்னால் எப்படி இருந்தாலும் பின்பார் அக்செப்டட். ஓகேங்களா? இது என்ன கலரில் இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது, லொக்கேஷன் தான் நமக்கு முக்கியம். ஓகேங்களா? இது இந்த ஷேடோ கீழ் நோக்கி இருக்கும் பட்சத்தில் இது முழுக்க முழுக்க புல்லிஷ் பின் பார். அதுவே அப்பரில் மேலே டாப்பில் இருக்கக்கூடிய ஷேடோஸ் லென்த்தாக இருந்து கீழே சின்ன பாடி இருந்தால் இது பேரிஷ் பின் பார். இதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஸோ சில பேர் கேட்கலாம், ரொம்ப பெரிய பாடியாக இருக்குது, இதை நான் பின்பாராக கன்சிடர் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இதோடைய லென்த்தை விட கிட்டத்தட்ட 4 to 5 டைம்ஸ் இந்த ஷேடோ லென்த் இருக்கும் பட்சத்தில் இது பின்பாராக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இதை விட என்ன பெரிய பாராக இருந்தால் அதை விட அந்த ஷேடோ 5 டைம்ஸ்க்கு மேலே ஷேடோ இருந்தால் இன்னும் நல்லது தான், ஹெவியான ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பின்பாரில் நம்ம ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி சில பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு தான் இந்த பின்பாரை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்தில் லென்த் ஆஃப் தி விக் ஆர் ஷேடோ ஆர் டெயில், அதாவது அந்த ஷேடோ சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இந்த ஷேடோ இதுதான் முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ ரியல் பாடியை விட அது நல்லா வேலை செய்யும். ரெண்டாவது, டாப்ஸ் ஆர் பாட்டம் ஆஃப் தி ஸ்விங். ஒரு ஸ்விங்கில் டாப்லையும் பாட்டத்திலையும் கிடைத்தால் ரொம்ப நல்லது, ரன்னிங் இடத்துல கிடைச்சால் அது வேலை செய்யாது. ரெண்டாவது, புல் ஆர் பேர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டைரக்ஷன். ஓகே, ஒரு கேண்டிலில் பச்சை கலர் சிவப்பு கலர் வந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் இப்போ தான் முதல்ல பார்த்தோம். ஒரு லோவர் ஷேடோ இருக்கிறது புல்லிஷ் பின்பார். அதில் க்ரீன் இருக்கணும் தான் நல்லது, ரெட் இருந்தால் நல்லது இல்லை அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய ஷேடோ எந்த டைரக்ஷனை கீழே ப்ரெஷர் காட்டியிருந்ததுன்னா அது மேலே போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஷேடோ தான் முக்கியமே தவிர நீங்கள் பார்க்க வேண்டியது கலர் கிடையாது. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஷுட் கம்பேர் ப்ரீவியஸ் டைம் ஃப்ரேம்ஸ். இதை எடுக்கும் பொழுது ஒரு பின்பார் ஃபார்ம் ஆகும் பொழுது, ஓகே பின்பார் கிடைச்சிருச்சு உடனே ஆர்டருக்குள்ளே போகாமல் கண்டிப்பாக முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேமை ஒரு செகண்டாவது நீங்கள் போய் ஒரு சின்ன டிஸ்கஸ், அங்கே இந்த இடத்துல பின்பார் விழுந்திருக்கு, இது சப்போர்ட் ஏரியா தானா, இதுக்கும் இது சப்போர்ட் ஏரியா தானா அப்படிங்கிற வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பின்பார் ஒரு சக்ஸஸாக இருக்கும். ஓகே, ஒரு பின்பாரை பற்றி இப்போ பார்க்குறதுல எதுக்கு இந்த பின்பார் எல்லாருமே ரொம்ப ஈகராக எதிர்பார்த்துட்டு இருக்கோம், இந்த பின்பார் கிடைச்சா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பின்பார் கிடைக்குது நமக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பின்பார் வெதர் புல்லிஷ் ஆர் பேரிஷ் அதை அப்படி விட்டுருங்க, இது ஜஸ்ட் எ பின்பார். இந்த பின்பார் எப்படி ஃபார்ம் ஆகிடுக்கும், இது ஒரு டே கேண்டிலாகவே கன்சிடர் பண்ணிக்கங்க. ஒரு டே கேண்டிலில் ஒரு பின்பார் எப்படி ஃபார்ம் ஆகும், முதல்ல எல்லாமே பேரிஷ். ஓகேங்களா? சிகப்பு கேண்டில், ஈஸியாக புரியணும்னா சிகப்பு அல்லது கருப்பு கேண்டில்ஸாக அது எத்தனை கேண்டிலாக வேணாம் நடந்திருக்கலாம். ஓகே, என்ன டைம் ஃப்ரேம்லாம். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து தென் நல்ல ப்ரெஷர் கேண்டில்ஸாக ஒரு பையஸ் வரும் பட்சத்தில் இந்த பின்பார் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வேலிட் ஆகிடும். இந்த மாதிரி நடக்கணும். ஸோ இது இப்படி ஒரே கேண்டில் நடந்தால் அது நியூஸ் கேண்டில், அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா அடுத்த செகண்டே அந்த நியூஸ் முடிஞ்சு அதோடைய தாக்கம் முடிஞ்சோடனே மார்க்கெட் ட்ராப் ஆகிடும். ஸோ இது எவ்வளோ ஸ்டேஜஸ் இருந்தாலும் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவு கன்வெர்ட் பண்ணக்கூடிய பையர் ஸ்ட்ராங்கான பையிங் கேண்டிலாக இருக்கணும். குறைஞ்சது ஒரு 4 ஹவர், இப்போ டே பார்க்கும்போது ஒரு 4 ஹவரில் 2லேருந்து 3 கேண்டில், அதாவது 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் பையர்ஸுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய இடத்துல நெக்ஸ்ட் வரக்கூடிய அனைத்து
கேண்டிலும் ஒரு பையிங் ப்ரெஷருக்கு போக வாய்ப்பு உண்டு. இல்லை இதே மாதிரி ஒரு நியூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி இந்த மாதிரி வரும்போது ஒரே ப்ரெஷரில் ஒரு பின்பாராக மாறிச்சுன்னா அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா அங்கே எமோஷன் ட்ரேடர்ஸும் ஃபண்டமெண்டல்ஸ்லேயும் அது ஒரு புஷ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே இது வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம அதுக்கு தான் சொல்கிறோம், ஒரு ப்ரீவியஸ் டைம் ஃப்ரேம் அல்லது அதற்கு முந்தைய பின் இருக்கக்கூடிய சார்ட்டும் முன்னாடி இருக்கக்கூடிய சார்ட்டும் போய் பார்க்கும் பொழுது முன்னாடி இருக்கக்கூடிய சார்ட்டில் இது ஒரு சப்போர்ட் ஏரியா தானா, ஒரு லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு டிக் எடுத்துக்கணும். ரெண்டாவது, ப்ரீவியஸாக இருக்கிற கேண்டிலில் அது எப்படி ஃப்ளோ ஆயிருக்கு, எத்தனை கேண்டில்ஸ் வச்சு அந்த ப்ரெஷர் காட்டியிருக்கு அந்த இடத்துல. அப்போ இங்கே ஒரு கன்சிஸ்டாக ஒரு பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இது ஒன்றும் பெரிய கான்செப்டே கிடையாதுங்க. ஒரு இடத்துல ஒரு செல்லர்ஸ் நிறையா பேர், ஒரு எக்ஸாம்பிளாக வந்து 100 செல்லர்ஸ் வந்திருக்காங்க, ஓகேங்களா. இந்த 100 செல்லர்ஸை அடுத்த குறிப்பிட்ட சில மணி நேரத்தில் 100 பையர்ஸ் அல்லது அதுக்கு மேலே ப்ளஸ் ஆர் மைனஸ் பையர்ஸ் இம்மிடியட்டாக சேஞ்ச் பண்ணுற இடம் ஒரு சுவிட்ச் ஓவர், ஓகேங்களா. இப்படி சுவிட்ச் ஓவர் ஆகணும். இந்த சுவிட்ச் ஓவர் நடக்கக்கூடிய ஐடென்டிஃபை தான் இந்த பின்பார், வேற எதுவும் கிடையாது. ஒரு இடத்துல ஒரு செல்லரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது வந்து உடனே பின்பார் வந்தோடனே நம்ம வந்து கண்மூடித்தனமாக பை பண்ணுறோம், அப்படி கிடையாது. இங்கே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற செக் பண்ணிட்டு நம்ம இதை ட்ரேட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து இந்த மார்க்கெட்டில் பின்பாரை நீங்கள் கண்டுபிடிச்சி நல்லா ட்ரேட் பண்ணலாம். என்னுடைய கிளாஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பின்பாரோடைய இன்னும் டீப்பரான விஷயங்கள் தெரியும். காரணம், இந்த பின்பார் எவ்வளோ வேலிட், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் பின்பார்ஸ் கண்டுபிடிச்சி நிறையா ட்ரேட் எடுப்போம். ஸோ அதை வந்து அவங்க படிக்க 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 ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது மட்டும்தான் இந்த பின்பார் ஐடென்டிஃபை நல்லா மண்டக்குள்ளே வந்து உட்காரும். மற்றபடி ஜஸ்ட் அது வந்து ஒரு 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 வரைபடமாக சும்மா ஜஸ்ட் ஷோவாக பார்த்துட்டு பின்பார் பை அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸ் கொடுக்கும். யூ ஹாவ் டு பிக்அப், அதாவது தேர்ந்தெடுக்கணும். இந்த பின்பார் ஒரு வேலிடான பின்பார், இந்த பின்பார் ஒரு கரெக்டான டைம் ஃப்ரேமில் இருக்குது, இந்த பின்பார் ஒரு நல்ல கீ லெவல், ஐ மீன் ப்ரைஸ், கீ லெவல் ப்ரைஸில் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இதோடைய லொக்கேஷன், இது விழுந்த இடம் சரியான இடம் அப்படிங்கிற பட்சத்தில் இம்மிடியட்டாக ட்ரேட்குள்ளே என்ட்ரி ஆகும். ஸோ எங்கே என்ட்ரி ஆகலாம், இந்த டைம் ஃப்ரேம்ஸ் எப்படி பார்க்கலாம், அல்லது இந்த இதை வந்து ஒரு ரியல் சார்ட் எக்ஸ்பிளனேஷன் ப்ளஸ் லொக்கேஷன், இதெல்லாம் வந்து இனிமேல் வரக்கூடிய ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் இந்த பின்பார் பற்றி சந்தேகங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாம், அல்லது உங்களுடைய டவுட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடும் பொழுது அதுக்கான விளக்கங்களை அங்கே கொடுக்க ட்ரை பண்ணுறோம், இல்லை அடுத்த வரக்கூடிய வீடியோக்களில் அதை ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.